அரசியல் கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி பதுளையை மீண்டும் கட்டியெழுப்ப மாத்தறையிலிருந்து படையெடுத்த பொதுமக்கள் பதுளை நகரம் என்று ஒரு நிலை குலைந்து அல்லது உருக்குலைந்து இருக்கின்ற போது அதனை கட்டியெழுப்புவதற்காக மாத்தறையில் இருந்து ஒரு பெரும் அணியொன்று அங்கு சென்றிருக்கின்றது. பதுளை மாவட்டத்தால் பாதிக்கப்பட்ட பேரழிவை தொடர்ந்து சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் மாத்தறை மாவட்டத்திலிருந்து 824 பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்று பதுளைக்கு சென்றிருக்கிறது. இக்குழு தங்கள் உழைப்பை மட்டுமல்ல புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களையும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். பெக்கோ அகழ்வாராய்ச்சியாளர்கள், அதே போன்று தண்ணி பவுசர்கள், சுத்தப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்று பலதரப்பட்ட பொருள். உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய, இதனைத்தான் அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று கூறினோம். இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருந்தால் எவ்வாறு துரிதமாக செயற்பட முடியுமோ இன்றைய காலப்பகுதியில் தான் கோட்டாபய ராஜபக்ச மனச்சாட்சியோடு இருந்தால் அவர் உண்மையில் இதனை ஞாபகப்படுத்துவார் என்று நினைக்கின்றோம். அவருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறதா தெரியாது. அவர் உண்மையில் ஜனாதிபதியாக வருவதற்கு தகுதியானவரா என்றும் தெரியாது. இவ்வாறான ஒரு நெருக்கடி இருக்கிறது. இந்த நிபுணர் குழுவில் பல தன்னார்வ உள்ளூர் குழுக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊடக குழுக்கள் என பாரிய குழு ஒன்று சென்றிருக்கிறது. பல்வேறு சிரமங்கள் இருந்த போதிலும் மாத்தறை சகோதரத்துவம் பதுளை மாவட்டத்துக்கான செயற்பாடு என்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டி இருக்கின்றது. இவ்வாறாக ஒட்டுமொத்தத்தில் பல அர்ப்பணிப்புகளையும் பல செயற்பாடுகளையும் இன்று இலங்கை தீவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று இருந்திருக்கும் என்றால் அதனுடைய தன்மை இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசினுடைய வேலைப்பளு குறைந்திருக்கும். மாவட்ட ரீதியாக அவர்களுடைய மீட்பு பணி தொடர்ந்திருக்கும். இன்று அயல் நாட்டிலிருந்து மீட்பு பணியாளர்கள் வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. இத்தனை காரியங்களினுடைய பின்னடைவுகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர் கோட்டாபய ராஜபக்ச. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அரசியல்வாதிகளை, உங்களிடம் ஒரு தயவான வேண்டுகோள், இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணமானது யார் என்று தேடி பாருங்கள். அரசு இதற்கு காரணம் என்று உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கட்டும். அரசை விமர்சிப்போம், மாற்றமில்லை. அரசு விமர்சிக்கப்பட வேண்டும். பல குறைபாடுகள் இருந்தால் அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும், அரசு திருந்த வேண்டும், அதில் மாற்றமில்லை. ஆனால் இந்த பேரிடர் ஏற்பட்ட போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய அதாவது மனித சக்தியை வலுவிழக்க செய்ததற்கு யார் காரணம்? கோட்டாபய ராஜபக்ச என்கின்ற ஒரு மனிதனால் ஒட்டுமொத்த நாடும் சீர்குலைந்தது. 2022 ஆண்டு பலர் கூறுவது போன்று சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையை ஏற்படுத்தியதும் கோட்டாபய ராஜபக்ச. இன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பணி முடிந்து சென்றது வேறு. பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டன. இந்த வெளியேற்றப்பட்ட பின்னணியில் இருந்தவரும் கோட்டாபய ராஜபக்ச. ஒவ்வொரு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஒவ்வொரு கொள்கை திட்டத்தையும் வேலை செய்யும். எல்லா அரசு சார்பற்ற நிறுவனங்களும் நிவாரணம் கொடுப்பது மட்டுமல்ல. ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் மலசல கூடங்களை பார்க்கும், இன்னொரு அரசு சார்பற்ற நிறுவனம் மருத்துவ உதவிகளை பார்க்கும், இன்னொரு அரசு சார்பற்ற நிறுவனம் குழந்தைகளுக்குரிய பணியை பார்க்கும், இன்னும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் பெண்கள் வயோதிபர்களுக்கான பணியை இவ்வாறு ஒரு அவர்களிடம் ஒரு கட்டுமானம் இருந்தது.